என்று மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களோடு வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விளங்காதே விளங்க பண்ணி, புரியாதே புரிய வைத்து கர்த்தாவே, நல்ல ஞானத்தோடு கர்த்தாவே எங்களை மெனக்கண்களை திறந்த ஆண்டவரே, இந்த வசனங்களை நாங்கள் கேட்க நீங்க கிருபையா இருந்து வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிற நன்மின் பரலோக தேவனே, ஆமென். இப்பொழுது நாங்கள் இந்த எசேக்கியேல் 36:21-30 தான் இன்னைக்கு எடுக்கப்பட்ட இந்த பைபிள் பாடம். அதில் முதல்ல அந்த வசனங்களை படித்து அப்புறம் ஒரு வேர்ஸ் பை வேர்ஸாக பார்ப்போம். 21-30 மட்டும் ரீட் பண்ணுறீங்களா? ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புற ஜாதிகளினிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்திற்காகவே இறங்குவேன். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்குள் கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள் பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் 30 மட்டும் பிரைஸ் தி லார்ட். அப்போது இன்றைக்கு பார்ப்போம் என்ன விதமாக இந்த ஒரு வசனமாக 21-30 மட்டும் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குறைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே இறங்குகிறேன். நாங்கள் தேவனை தவிர பரிசுத்தம் இல்லை. அப்போ இந்த பரிசுத்த குறைச்சல் ஆக்குறது தெரியணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் உண்மையிலேயே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ அதே மனத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி ஒரு பரிசுத்த குறைச்சல் ஆக்குறது ஏன்னு சொன்னால் அவரை நாங்கள் ரிப்ரசன்ட் பண்ணுற போது ஜனங்களை இதுதான் தேவனிடம் மாரி நாங்கள் காட்டுற அந்த தேவன் அது உண்மை தேவனுக்குரிய சாயல் அல்ல. அதுதான் இந்த பரிசுத்த குறைச்சல் ஆக்குறேன்னு சொல்கிறது. இப்போ அவர் அதுதான் பரிசுத்தவான்களின் அவர்களை பரிசுத்தப்படுத்தினாலேயே நாங்களும் பரிசுத்தமாக போகிறதில்ல. ஏன்னா அவர் தவிர பரிசுத்த உடனே இல்லாதபடியால் அதுதான் இந்த என்டையர் சாப்டருக்குரிய அந்த மெசேஜ். அப்போ அந்த பரிசுத்த குறைச்சல் ஆகினா எப்படி அவர் அந்த தன்னுடைய நாமத்தை அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். எப்படி பரிசுத்தம் பண்ணுகிறான்னு சொன்னால் அந்த 2-3 ஆங்கிளை பார்க்கலாம். ஒன்று பாருங்க, இந்த இயேசுவை பற்றி சொன்ன போது யோவான் ஞானஸ்நானம் கொடுக்குற போது அவன் என்ன சொல்கிறான், அவர் உண்மையிலேயே ஆவினாலும் அக்கினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் என்ன பதற நெல்லிலேருந்து பிரிக்குமா போல அந்த சுலகால இப்போ எங்கள் பதறையோ சிதறடிப்பார், அதை அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார், அந்த கோதுமையோ தன்னை சேர்த்துக்கொள்வார்னு சொல்லி அந்த களஞ்சியத்தில் அந்த ஆண்டவர் அதுதான் செய்கிறார். ஏன்னா அவர் அந்த ஸ்கட்டர் பண்ணுறதுக்குரிய ரீசன் திருப்பி இப்போ எங்கள் எல்லா லெவலும் அந்த ஸ்கட்டரிங்கை பார்ப்பீங்க. எல்லா லெவலிலும், அதாவது குடும்பத்துக்குள்ள, சமுதாயத்தில், சர்ச்சுக்குள்ள, நாட்டில். ஏன் அந்த அப்படி ஆண்டவர் ஸ்கட்டர் பண்ணுறேன்னா அப்படி தான் செப்பரேட் பண்ணுறது. அப்படின்னு சொன்னால் அந்த ஷாஃபையும் வீட்டையும் செப்பரேட் பண்ணுமா போல் ஈனோ.
அப்படி செப்பரேட் பண்ணிக்கல சிதறடிச்சு போட்டுத்தான் காத்தால சிதறடிச்சு கொண்டு அப்படித்தான் வென்ற போது தான் பறக்க அந்த இது வந்து செட்டில் பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோம் என்ன அந்த கோதுமை. அப்போ அதே ஆங்கிள் தான் ஆண்டவர் அதை செப்பரேட் பண்ணுறது. அதையும் மனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த செக்ஷனுக்குள்ளால் போகிற போது என்ன சொன்னால் அந்த அதைத்தான் இங்கேயும் செய்கிறார். மேலே சிதறடிக்கப்பட்டிருந்த நேரம் இந்த எசீக்கியல் உடைய ப்ரொஃபஸி எல்லாம் அவங்க ரெஃப்யூஜிஸாக அந்த மற்ற நாடுகளில் இருக்கல ரெஃப்யூஜி கேம்பெல்லாம் வந்து இதில் இருந்தது. அதுக்குள்ளெல்லாம் அவர் அங்கே போய் இருக்க சொல்லி அவங்களோட அந்த அனுபவத்தை பட்டு இப்போ அதுக்கு ப்ரொஃபஸர் என்றெல்லாம் சொல்கிறாரு இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் இது சிதறடிக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட வசனங்கள். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இதை பார்ப்போம். அதோட உண்மையில் என்றால் இதெல்லாமே ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இன்னமாரி ஆதாம வாழ்ந்த காலத்தில் இருந்து சிதறடிக்க பண்ணப்பட்டு எப்படி அவர் தன்னுடைய அந்த அவருக்கு ஒப்பு கொடுத்து வர்ற ஜனங்களை அல்லது கோதுமையை அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள சேர்த்து கொள்றதுக்குரிய அனுபவம் உண்டு வந்து இந்த இந்த பூமியில் இருக்கிற இந்த நேச்சுரல் லைஃப்பில் உள்ளது. அதே சாயலில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பிலும் அந்த அதே சாயலில் அவர் ஆண்டவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். அந்த ரெண்டுமே இந்த 10 வசனங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ரெண்டுபடியால் ரெண்டையுமே மனத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் இதை தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் வந்து முதல்ல அந்த 21ஆவதுல பரிசுத்த குறைச்சலாக தேவன் கேட்குறாருல்ல. ஸ்பெஷலி மோசஸ் கேட்ட போதும் உங்களுடைய மகிமை எனக்கு காண்பியுமண்டு அவர் வந்து என்னுடைய தையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுறேன்னு சொல்கிறார். எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். அதுதான் அவருடைய சாயல். அவருடைய அவர் மாறுறதில்லை மனிதரை போல. அப்போ உண்மையில் அவர் இரக்கமுள்ள தேவன். அப்போ அந்த இரக்கமுள்ள தேவன் அதனேதில் பரிசுத்தர் இவன் அந்த டிரெக்டாக அந்த 22ஆம் வசனத்தை முதல் படிச்சுட்டு அவர் அந்த டிரெக்டாக வந்து அந்த தரிசனமான போது மோசைக்கு சொன்னதை பார்ப்போம். அப்பொழுது அந்த கடந்து போகிறது என்ன சொன்னார்ண்டு. ஆதலால் இது 22ஆவது வசனம், நீர் இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரை உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த திருப்பியும் அதுதான் சொல்கிறேன், குலைச்சலாக்கி என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். அடுப்பாங்க இப்போ உங்களுடைய நாங்கள் ஜெபிக்கிற போதும் ஜெபிக்கிறோம் இல்லையா, அந்த லோர்ட்ஸ் ப்ரேயரில் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லி அவர் வந்து இப்போ நாங்கள் என்ன எங்களுக்குலேருந்து வாசம் பண்ணி வெளிப்படுறபடியால் அப்போ ஜனங்கள் அதான் சொல்கிறாங்க, அந்த சாட்சியை தான் கொஸ்டின் பண்ணுறாங்க இல்லையா எப்பொழுதுமே. அப்போ அந்த ஜனங்கள் மாத்திரமல்ல கூட இருக்கிற விசுவாசிகள் கூட இப்போ நாங்களும் தேவனும் உண்டல்ல. அவர் வந்து இப்போ ஜே சொன்ன மாதிரி நான் செய்கிற கிரிகளில் எனக்குள்ள உள்ள பிதா செய்கிற கிரிகள் அவர் செப்பரேட் பண்ணுறார். எங்கள் ஃபாதரையும் தனியுமே செப்பரேட் பண்ணுறார். அந்த விதமாக மனம் திரும்பின பிறகு பேதுரு கூட இது இயேசுடைய நாமத்துக்கு மேலே வச்ச விசுவாசத்தால் என்று சொன்னால் இதுக்கு காரணம் வந்து நான் பின்பற்ற மேய்ப்பெறுவரை நான் இல்லை அப்போ அந்த விதமாக அதுதான் அந்த அப்படி பிரம்புபடுத்துகிற போது நாங்கள் அவருடைய நாமத்தை பரிசுத்தமாக்கல, அவர் பரிசுத்த நான் பாவி என்றதை காட்டி கொடுக்குறோம் ஆனால் இது வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுற போது தான் அந்த குறைச்சல் ஆக்குற. நாங்கள் இப்போ அப்படித்தான் எங்களை பார்த்துட்டு தேவனை வந்து அவங்க கணிக்கிறாங்க. அப்படி கணிக்கிற போது அவருடைய நாமம் வந்து பரிசுத்த குறைச்சல் ஆக்கப்படுது. அப்போ அந்த நிலையில் தான் அதை திருப்பி அவர் நான் அவன் அல்ல என்றதை காட்டி அவர்களை புறம்புபடுத்தி பிரித்து அந்த எப்படி அந்த பிரித்து காட்டுறதும் அதை பேர்ந்து ஒரு பதற போல அவங்கள புறம்புதல்றதும் பறக்க வைக்கிறதும் மாதிரியான ஒரு அனுபவம் அதற்கூட தான் ஆண்டு அதை காட்டுறது மேலே ஆனபடி தான் திருப்பி பேங்க மோசைக்கு தரிசனமான போது அவர் திருப்பியும் சொல்கிறார் கர்த்தருடைய நாமத்தை கூறி அவர் கடந்து போன பேர் சொல்கிறார், கர்த்தர் இரக்கமும் கிருபையின் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளை இரக்கத்தை காக்கிறவர் என்று சொல்லி அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஆனால் குற்றவாளியை குற்றமற்றவனா விடுறதில்லை. அவன் மன்னிச்சு மனம் திரும்பி வர்ற ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் ஏற்றுக்கொண்டு அவர் பரிசுத்தமாக்குறார். அந்த அதுகளுக்கு ஒப்பு கொடுத்தாக்கல அந்த ஒப்பு கொடுக்காத குற்றவாளிகளை அவர் சும்மா விடுறதில்லை. அதுக்கு தான் ஹெல்லுக்கு அனுப்புகிறார் இல்லையா, அதை புறம்புபடுத்தி ஹெல்லுக்கு அனுப்புகிறார். அப்போ அதையும் மறக்கக்கூடாது. அந்த தேவன் ஆனால் அவர் இரக்கமுள்ள தேவன். அப்படி தான் பாவிகளையும் திருப்பி ஏற்றுக்கொண்டு அது இவர்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறபடியால். அப்போ 23ஆவது வசனத்தை படிப்போம். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குறைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குறைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பிரசுத்தம் பண்ணுவேன். அதைத்தான் சொல்கிறேன், அந்த நாமத்தை பிரசுத்தம் பண்ணுவேன்.
நான் பரிசுத்தர் என்று தான் உங்களுக்கு காண்பிப்பேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்படித்தான் அவங்க இப்போ இந்த உலகம் கர்த்தர் அறிந்து கொள்வது. அது இப்போ அந்த கர்த்தர் நாங்கள் அல்ல. அவர் எங்களோட ஒரே ஆவியாக இணைந்திருக்கிறார். ஆனால் அவர் நாங்கள் அல்ல. அப்போ அவர் நாங்கள் அவற்றை அந்த பரிசுத்த குறைச்சலாக்குற விதமாக எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிற போது அல்லது அதை மிக்ஸ் பண்ணுற போது ஆண்டவர் உண்மையிலேயே அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக ஆக்ஷன் எடுப்பார். அதை மறைஞ்சு அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் திருப்பவும் மோசனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைசி நேரம், அதாவது எல்லாம் 40 வருஷம் முடிஞ்சு கடைசி நேரத்தில் தண்ணி இல்லாமல் இருந்தபோது அவங்க போய் திருப்பி ஜெபித்த போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த முறை போய் பேச சொல்லி அவங்க உண்மையிலேயே அவங்கள என்னென்னு சொல்கிறது, ஜனங்களை பார்த்து கூடி வரை செய்து போட்டு நாங்கள் தண்ணீர் புடப்ப பண்ணுவோம்னு சொல்லி கேளுங்கள் கலகக்காரர் என்று. இப்போ அது தேவனுடைய சாயல் அல்ல. தேவன் அதில் இரக்கம் கொண்டு இரக்கம் காட்டுறாரு தண்ணியை கொடுக்குறதுக்கு. அந்த நேரத்தில் அவரை கூவப்பட்டிருக்கிறது ஒன் மாதிரி காட்டுறாங்க இல்லையா, கூவப்பட்டவங்கள தண்டிக்கிறது ஒன் மாதிரி காட்டுறாங்க. அது அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த ஆங்கிள் இருக்கவும் இல்லை. அப்படி ஆனபடியே தான் அவர் சொன்ன என்ன, அவங்க தேவன் சொன்ன பதில் அவங்களுக்கு பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி, இப்போ அதே வார்த்தையை தான் பாவிக்கிறார், நீங்கள் இன்னும் விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவரை கொண்டு போடுறதில்லை. அவர் அப்படி பண்ணினபடியால் அவர்களுக்குள்ளே, அதாவது எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரியாவின் தண்ணீர் என்று எனப்பட்டது. என்ன மாரி விளங்கினது? அது உண்மையிலேயே அந்த சாயல் தேவனுடைய சாயல் இல்லை. அப்போ அவர்னு சொன்னால் அதை காட்டுறதுக்கு அது அவங்கள அந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிமோஷன் மாரி இல்லை, அதை கொடுத்ததால் எல்லா ஜனங்களுக்கு இந்த கண்களும் பார்க்கக்கூடிய மாரி அவங்களுக்கு தெரியுது இந்த சாயல் தேவன் அல்ல. தேவன் இரக்கமுள்ள தேவன். இரக்கமுள்ளவனுடைய தாங்கள் அவ்வளவு பாவம் செய்தும் தேவையான அப்பத்தையும் தண்ணியையும் இன்றைக்குமே எடுத்ததில்லை. அவைகளை எல்லாத்தையுமே கொடுக்குறத பார்க்குறோம். அடுத்த 24வது வசனத்தை பார்ப்போம். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். திரும்ப அவரே தன்னுடைய நாமத்துக்கு அவனை செய்கிறார். ரெண்டாவது தன்னுடைய நாமத்துக்கு அவர் அதை ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணபடியால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் ப்ராமிஸ் பண்ணதுகளை கொடுக்காவுறதில்லை. அப்போ அதுவும் அவற்றை சாயல். அந்த நாமத்தின் நிமித்தம் நாமத்தை சொன்னால் அந்த நாமத்துக்குரியவருடைய சாயல். அவர் அவர் சோதிகள் யாக்கோபு 1:17 கூட எழுதப்பட்டிருக்கு, சோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிற அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் மாறுறதில்லை. ஈவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன போதும் கூட இன்றும் என்றும் என்றுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிறார் என்றெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அந்த விதமாக தேவன் மாறுறதில்லை. அப்போ அதையும் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அந்த இவன் பரலோகத்தில் நடக்கிற அந்த வேர்ஷிப்பில் கூட பரிசுத்தவான்களின் ராஜாவே நீர் ஒருதரே பரிசுத்தர், உங்களுக்கு பயப்படாமல் யார் இருக்க முடியும், தங்க நாமத்தை மகிமைப்படுத்தாமல் யார் இருக்க முடியும் என்றெல்லாம் அவங்களை ஆராதிக்கிறத பார்க்கலாம். அவர் தான் ஒரே பரிசுத்தவான், அவர் ஒரே பரிசுத்தர். ஆனால் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்குற ஜனங்களை அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். அப்போ அதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி அந்த விதம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் அவர்களை அந்த கொடுத்த ப்ராமிஸஸ் அவர் காப்பாற்றுறவர் எங்களை தகுதியின் நிமித்தம் அல்ல. இது அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இருக்கல. அவங்க உண்மையிலே அவர் ப்ராமிஸ் பண்ணது எல்லாத்தையும் அவர் செய்கிறதுக்கு காரணம் தன்னுடைய நாமத்துக்கு அவர் உண்மையிலே அந்த விதமான உண்மை உள்ள தேவன். அந்த ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அந்த அழைப்பும் அந்த கிஃப்ட்ஸ் அண்ட் கோலிங்காக ரிவோக்கபிள் மாறுறதில் ரெண்டு ஒரு வசனம் இருக்குது இல்லையா. என்ன சொன்னால் அது இங்கே தகுதியாலே அல்ல. அவர் ப்ராமிஸ் பண்ணதுக்காக வேண்டிய அந்த ப்ராமிஸை ஹி ஃபுல்ஃபில்ஸ் இட், அதை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றபடியால் தான் அப்படி இருக்கிறது. அப்போ அதானபடி தான் ஒரு நாளும் நாங்கள் எங்கே ஒரு குவாலிஃபைங் ஆங்கிளில் நான் இதெல்லாம் இருந்தபடி அப்படி நிறைய ஈவன் மினிஸ்டர்ஸே மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குவாலிஃபைங்கால் அதை கொடுக்கப்படலை, தேவனுடைய இனிஷியேட்டிவால். அவருடைய அன்பு கூட வெட்ட இனிஷியேட்டிவே தவிர இது எங்களுடைய நாங்கள் முதல் அன்பு வைத்தால் எங்களை பின்னால் அவர் அல்ல. ஆனபடி தானே நாங்கள் பாவிகளாக இருந்த போதே அந்த பலியை அவர் கொடுக்குறத பார்க்குறோம். அந்த விதமாக அது உண்மையிலே அவர் கொடுக்குறதுக்கு அவருடைய இதயத்தில் இல்லாத அன்பை பெற பண்ணதுக்காக அவருடைய இடத்துல கூட அதை செய்கிறத பார்க்குறோம். அதை வெட்ட இனிஷியேட்டிவ் எங்கள்கிட்ட தகுதி அல்ல. அப்பொழுது நான் 25வது வசனம், அப்பொழுது நான் உண்மையில் ஜலந்தளிப்பேன், சுத்தமான ஜலந்தளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் எப்படி சுத்திகரிக்கிறேன்னு பாருங்க.
ஏன்னு சொன்னால் அவர் தான் பரிசுத்தர், அவர் தான் சுத்திகரிக்கிறது. உங்கள் எல்லா அசுத்தங்களையும் உங்கள் எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீங்க. அதே நான் ஜலம் தெளிப்பேன், அவர் ஜீவ தண்ணீரில் ஊற்றி. நாங்கள் கூட இந்த உலகத்தில் எல்லா கழுவுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஜலத்தாலாம் செய்கிறோம் இல்லையா? அந்த விதமாக அவர் ஜீவ தண்ணீரில் ஊட்டு அப்போ தெளிக்கிற இடத்துல எங்களை ஆறுகள் என்று போடப்பட்டிருக்கு, வெள்ளம் என்று போடப்பட்டிருக்கு, முன்மாறி பின்மாரியாக வருவார் என்று எழுதப்பட்டிருக்கு. என்று சொன்னால் அந்த ஓட்டரை எல்லா ஃபோமே எடுக்கலாம். அதாவது தேவனிலிருந்து புறப்படுற அந்த ஜீவ தண்ணீர் அது எல்லா ஃபோமே எடுக்கலாம் இந்த உலகம் மாரி. அந்த மாதிரி வர்ற போது எல்லாத்துக்குமே மழை உண்மையிலேயே வெள்ளமாக மாறி அழிக்க முடியும். அதே விதமாக எல்லாமே அந்த அழிவு, அதில் ஜீவனும் அந்த அழிவும் இருக்குது சேர்த்தபடி. ஆனால் ஆண்டவர் உண்மையிலே எங்களை ஆசீர்வதிக்கிற போது அது ஜீவனாக மாறுது, அது உண்மையிலேயே எதிர்த்து நிற்கிற போது அது அழிச்சு போடுது. ஆனபடியே தான் நாங்கள் பார்க்குறோம் எப்படி நோவாண்ட காலத்தில் வெள்ளம் எல்லாம் அள்ளி கொண்டு போன மாரி தான் இந்த நித்திய என்ன சொல்கிறேன், அந்த ஓட்டை கூட உண்மையிலேயே சாதாரண புறம்பு தள்ள முடியும், அவிசுவாசிகளை புறம்பு தள்ள முடியும் என்று சொன்னால் அந்த விதமாக தேவன் அது தேவன். அப்போ தேவன் எப்படி தேவனை வார்த்தை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவோம், அதே மாதிரி அவள் இந்த புறப்படுற அந்த ஜீவன் இது கூட ஜலம் கூட எங்களை ஜட்ஜ் பண்ணோம். அப்போ அந்த விதமாக ஒருவன் ஆனபடி தான் இங்கே சொல்கிறேன், எப்படி இந்த சுத்திகரிக்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கப்பட்டால் அது ஒரு ஆயுதத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு இயேசுவே சொல்கிறாரு இல்லையா? அப்படி ஒரு புது மனிதனை பெற்றுக்கொள்கிற போது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுக்கு சாயலாக சேர்க்கப்பட்ட புதிய மனிதனை சேர்த்துக்கொள்ளுங்க. மெய்யான நீதியிலும் தேவனுடைய பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக அப்படித்தான் சுத்திகரிக்கிறது. அப்போ அந்த என்ன சொல்கிற ஜலத்தாலும் பிறக்கணும். அப்போ அந்த விதமான சுத்திகரிப்பு தான் அவர் சொல்கிறார். அது அடுத்த வசனத்தில் பார்ப்பீங்க, உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கலட்டு. ஆவியால் பிறப்பதான் ஆவியாக இருக்கும். கல்லான இதயத்தை உங்களை மேலே மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த கல்லான இதயம்ன்றதுக்கு டேனியல்ல இந்த நெபுக்கத்நேசர் அந்த எக்ஸாம்பிள் இஸ் அ குட் ஒன். அதில் அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி எல்லாம் நான் தான் செய்தேன் என்று மேலே ஆண்டவர் அனுமதிச்சு அதை அந்த இடத்த கொடுத்ததுன்னு சொன்னால் அந்த தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவன் என்னெல்லாம் தனக்கு அந்த கிரெடிட் எடுத்த போது அவனுடைய இருதயம் மேட்டுமையாக அவனுடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனம் தள்ளப்பட்டார். அதாவது தேவன் தான் அதை செய்ததுன்னு அவன் கன்ஃபஸ் பண்ண மட்டும் சிங்காசனம் தள்ளப்பட்ட பார்க்குறோம். அது மாத்திரமே மனுஷர்லேருந்து எல்லாம் தள்ளப்பட்டு அவனுடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆகிட்டு எழுதப்பட்டிருக்கு. அதுதான் நாங்கள் ஃப்ளஷ் என்று சொல்கிறது. ஏன்னோ அந்த மாமிசம்னு சொல்கிறோம் இல்லையா? மாமிசத்தை நடக்கிற ஆவியம்படி நடக்கும். கழுதுகளோடைய எல்லாம் சஞ்சரித்து உண்மையிலேயே அந்த ராஜ்யத்தின் ஆளுகை தேவன் தான் சித்தமானது அதிகாரியாக்குறேன் அவன் உணர்ந்து கொள்ள மட்டும் அந்த நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த விதமான கல்லான இதயத்தை தான் ஆண்டு எடுத்து போட்டு எங்களுக்கு ஒரு சதையான இதயத்தை சென்சிட்டிவ் அவருடைய கோலிங்குக்கு, அவருடைய வசனங்களுக்கு, அவருடைய என்ன சொல்கிறது குரலுக்கு இருக்கிற விதமாக என்னவங்க ப்ரைட் பீப்புளுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது, அவங்கள்ட்ட காதில் ஒன்றுமே ஏறுறதில்லை. அப்போ அந்த நிலையிலேருந்து மாற்றி எப்படி அவர் இதெல்லாம் ஒரு பாட்டத்தை சுத்திகரிப்பு அது கூடாக அவருக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாக எங்களை மாத்திரத்தை பார்க்குறோம். அதனால அடுத்த வசனத்தில் கூட உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அங்கே என்ன விதமாக அப்படி செய்கிறார் ஏன்னு சொன்னால் அவர் அந்த இயேசுவே சொல்கிறேன் இல்லையா, என் நாமத்தில் அந்த அனுபவ தேவன் பிதா அனுபவ பரிசுத்தாவி அந்த தேற்றவாறு உங்களை எல்லாத்தையும் நான் சொன்ன எல்லாவற்றையும் போதித்து நான் சொன்ன எல்லாத்தையும் நினைப்பூட்டுவாருன்னு அந்த சத்திய ஆவியான வர்ற போது சகல சத்தியத்துக்கும் உங்களை நடத்துவாருன்னு சொல்லி. ஏன்னா அவர் சுயமாக பேசுகிறதில்ல, அவர் இயேசு சொல்கிறத எடுத்து சொல்கிறதும் பிதா சொல்கிறத எடுத்து எங்களுக்கு சொல்கிற அந்த ஆவியாக இருக்கிறபடியால் அதுதான் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்கள் என் கட்டளையில் நடக்கவும் நியாயங்களையும் பண்ணுவேன்னு சொல்லி அதை உண்மையில் அந்த என்ன சொல்கிறது அந்த இது ஈவன் உங்களுக்கு மத்தியில் இருப்பேன்ன்றது மேபி அடுத்த வசனத்தை பார்த்தா புரியும். அது உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் ஜனமாக இருப்பீங்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து தாங்க. இதுவும் திருப்பவும் அந்த வி ஹேட் டு நோ என்னண்டா அந்த அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறேன்னு சொல்கிறதே அவருடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்தபடியால், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வந்தபடியால் ஆவிக்கு ரீதியாக. அதேமாரி அவங்க காலங்களில் அந்த எருசலேம் டெம்பிள்லாம் ஆண்டவர் பிரசன்னமாக இருந்தது. அப்போ அந்த
ஜெருசலத்தில் இருக்கிற டெம்பிளுக்கு அதை சுற்றி அவங்க வந்தபடியால் ஒரு எங்களுக்கு மத்தியில் அவங்க தேவனாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இப்போ எங்களுக்கு உள்ள ஆனால் உண்மையில் நாங்கள் ஆவியில் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் அவருடைய ராஜ்யத்துக்கு இருக்கிறபடியால் எங்களுக்கு மேலே எங்களுக்கு கூடாக எங்களுக்கு மத்தியில் ஜீவிக்கிறான்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் அந்த விதமாக தான் தேவனங்களை மத்தியிலே இருக்கிறார். ஆனபடியே தான் அந்த இயேசு வந்து ப்ரீச் பண்ண துவங்கின போது என்ன சொல்கிறார், இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷங்கத்தை பிரசங்கத்தை கால நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்க, இப்போ எங்கள் திருப்பி அதுக்குள்ளே பிரவேசிங்க. ஏன்னா அந்த அதை கெதை பண்ணுறதுக்கு தான் அந்த தொலைஞ்ச ஆடுகளை கெதை பண்ணி சுத்திகரித்து தேவனுக்கு கொண்டு அது கதை பண்ணின பிறகு சுத்திகரித்து தேவனுக்கு ஏற்றுவளை மாற்றுறது அந்த ஆங்கிள் தான் அந்த புது ஏற்பாடு ஏற்படுத்தப்பட்டது இல்லையா. அது இப்போ நீங்கள் விரைவில் கூட சொல்லப்பட்டிருக்கு அந்த புது ஏற்பாட்டை பற்றி. அவர் என்ன அதை திருப்பமே ஏதாச்சும் என்னுடைய பிரமாணங்கள் அவருடைய மனத்திலே வைத்து அவருடைய இதயங்களை அவர்கள் எழுதுவேன்னு சொன்னால் ஆவியாலே இவர்கள் எழுதப்படுது. நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவங்களையும் ஜனங்களாக இருப்பாங்க, அவங்க அநியாயங்களையும் கிருமையாக மன்னித்து அவங்கள அக்கிரமங்களை எல்லாம் நினையாமல் இருப்பேன்னு சொல்கிறார். இப்போ இங்கே நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்களுக்கு மத்தியில் வாசம் செய்கிறத பற்றி திருப்பவும் அந்த 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 கவனனில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ தேவன் அந்த விதமாகத்தான் எங்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணுறது. என்ன காரணம்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த மறுபடியும் பிறக்கிறதாலே அவருடைய வீட்டோட ராஜ்யத்துக்குள்ள சேர்த்து சிதறடிக்கப்பட்டவங்களை சேர்த்து இந்த மாதிரி இந்த நாட்டில் நேச்சுரல் லைஃப்பில் கூட அவங்க சேர்க்கப்பட்டாங்களோ சிதறடிக்கப்பட்டிருந்த ஜனங்கள் அதே சாயலில் தான் எங்களை ஆண்டவர் சேர்க்கிறார். உண்மையில் அப்படி சிதறடிக்கப்பட்ட பதற விட்டுட்டு அப்படி சிதறடிக்கிறதுக்கு நோக்கமே பதறப்புறம் பதறி கோதுமையை சேர்த்து கொள்றதுக்கு அந்த விதமாக. அப்போங்க அதே அடிப்படையில் அந்த 29 வசனம் இருக்குது, நேச்சுரலில் எழுதப்பட்ட மாதிரி இருக்குது. பார்த்தா உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. பாங்க இது வந்து நேச்சுரலும் ட்ரூ, நேச்சுரலாக அதாவது நேச்சுரல் ப்ராஸ்பெரிட்டியை பற்றி அக்ரிகல்ச்சரல் ப்ராஸ்பெரிட்டி எழுதி இருக்குமா போல இருக்குது. மேலே அதுவும் ஒரு பார்ட். ஆனால் அடுத்த பாட்டுன்னு என்ன சொன்னால் பாங்க இந்த இது ஏமோஸ் 8:11-13 பாங்க இன்னொரு பஞ்சம் இருக்குது. ரீட் பண்ணுறேன் அந்த வசனங்களை. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகவும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். இப்போ வசனங்களை ஆண்டவர்கிட்ட வசனத்துக்கு அக்சஸ் இல்லாவிட்ட அவருடைய சத்தம் ஒளிஞ்சு போகிற போது நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம். ஏன்னா அதுக்கெல்லாம் ஜீவன் இருக்குது. இது இயேசுவே சொல்கிறேன் இல்லையா, நான் சொல்கிற வார்த்தைகள் ஜீவனும் ஆவியும் ஜீவனுமாக இருக்குன்னு சொல்லி. அவைகள் எங்களுக்கு அக்சஸ் இல்லாமல் போனால் நாங்கள் எல்லோரும் மேலே வி வில் பிகம் ஜஸ்ட் டஸ்ட். அப்போ அந்த பஞ்சம் என்னுடைய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு நாங்கள் புறக்கணிக்கிறோம் அந்த சாப்பாடு இல்லையா. வாய்ந்த புறப்படுற ஒரு வார்த்தையுமே அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கிழக்கு திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவாங்கன்னு சொல்லி. அந்நாளிலே சௌந்தரியம் அந்த அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். ஏன்னா நேச்சுரல் பியூட்டி நேச்சுரல் அட்ராக்ஷன் ஒன்றும் பண்ணாது. அந்த அளவுக்கு they will just with thirsty and hungry. அதுதான் ஜெய் சொன்னார்ல, பசுதாம் உள்ளவங்க தன்னை உண்மையிலேயே வாங்க, அதே இதில் ஆவிய நீதி மேல் பசுதாம் உள்ள ஜனங்கள் தான் உண்மையிலேயே திருப்தி அடைவார்கள்னா அவங்களுக்கு தான் ஆண்டவர்களை கொடுக்குறது. அதே அடிப்படையில் அதை நாங்கள் இதில் கூட பார்க்குறோம். அது எப்படி ஆண்டவர் அதை பெருக பண்ணுறார். அதுதான் நாங்கள் இயேசு ஆதி அந்த தேவனை அந்த வார்த்தையே மாமிசமாக்கி எங்களுக்கு மத்தியில் வாழ செய்த அவருடைய வாய்க்குள்ளாக அவர் தேவனுடைய எல்லா வார்த்தையுமிக்கவே எங்களுக்கு இப்போ அக்சஸ் இருக்குது. ஆனபடியால் தான் அந்த கடைசி வசனம், நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டான நிந்தியை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். இது நேச்சுரலாயும் ட்ரூ. அதே நேரத்தில் இப்போ இந்த வார்த்தை இல்லாமல் உண்மையபடி அந்த இயேசு வெறும் மட்டும் அந்த மலக்காயிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 years ஒரு தேவன் பேசவே இல்லை ஒருத்தரோடு. அந்த நீங்கள் ஒரு விதமான ப்ரொஃபஸியோ அல்லது 400 years லாங் டைம் இல்லையா. அதுக்குள்ளே அந்த உண்மையிலே அவங்க பஞ்சத்தில் இருந்த காலம் அது, வார்த்தை ரீதியாக அவருடைய தேவன் புறப்படுற விஷயங்கள் ரீதியாக. அப்போ அந்த விதமாக அதுதான் ஏன் சொல்கிறேன்னு, நான் கொடுக்கும் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாம் உண்டாது. ஏன்னா அவனுக்கு வந்து அவங்களுடைய நித்திய ஜீவகாலமாய் ஊர நீரூட்டாக இருக்க மாட்டேன். அதேமாரி அவர் சொன்ன வசனங்களுக்கும் அவர் சொன்ன வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை.
எப்படி அதை பழுக பண்ணுறாரு நல்ல இல்லத்தில் என்னங்கிற இதயத்தில் விதைக்கப்பட்ட போது அது வார்த்தை விதைக்கிறத பற்றி தான் இந்த மத்திய உள்ள பேரபிள்ஸ் வசனத்தை கேட்டு உணர்வுமாக இருக்கிறோன்னா நல்ல இதயம் உள்ள மனிதன் வந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான்னு சொல்லி அப்படித்தான் அதை பிறகு பண்ணுறது அவன் எங்களோட வாழ்க்கையில் தான் இந்த வார்த்தையால் வந்த கரிகள். அப்போ அந்த விதமாக இதில் நாங்கள் என்னத்தை நாங்கள் கவனித்து பார்க்குறோம்னு சொன்னால் அந்த தேவன் சிதற பண்ணி சேர்க்கிற போது நாங்கள் உண்மையிலேயே அவற்றை கைக்குள் அடங்குற விதமாக அதுக்கு ஜெபிக்கிறோம். அதான் அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போகாமல் இருக்கிற ஜெபிக்கிறது உண்மையில ஒரு ஓட்டப்பந்தயம் மாரி அதுக்கு தொடக்கம் இருக்குது, அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. இந்த ஜேர்னியில் நாங்கள் விசுவாசம் ஒழிஞ்சு வாழ்இருக்கணும். அந்த விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்கிற போது தான் இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் கூட பிரஜாதிகளை அரவணைச்ச போது அவன் அந்த திருப்பி சேர்ச்சி அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்தபோது அதுதான் சொல்கிறான், இல்லை தேவன் இருதயங்களை இருந்த தேவன் அந்த அதில் விசுவாசத்தை காண்ற போது தான் அந்த விசுவாசத்தால் தான் அவர் இதயங்களை சுற்றி எரிக்கிறாருன்னு சொல்லி அந்த என்ன அவரை பின்பற்றுறதுக்கு அவங்க எடுத்த முடிவும் அதை வந்து உண்மையிலேயே அந்த தொடர்ந்து பின்பற்றுறபடியால் அந்த அவங்க பின்பற்ற போது தான் அவர் நாங்கள் கூட எங்களை பிள்ளைகள் எங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் அவங்களுக்கு மேலே எங்களை கிரிகள் ஒன்றும் பலன் கொடுக்க போகிறதில்ல. அதே விதமாக ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக அவரோட கூடி அவற்றை மேய்ச்சல் நாடுகளாக பின்னால் போகிற போது தான் அந்த சுத்திரிப்பை நாங்கள் காண்றதும் அவருக்கு ஏற்றவர்களாக இருக்கிறதும் அந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, அவருடைய அந்த பிரசன்னத்தில் நிற்கவும் முடியாது. அப்போ அந்த விதமாக எல்லாம் தேவனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த சாப்டராக இந்த இதுக்குரிய இது ஜெபித்து முடிப்போம். பரலோகமன்னங்களுள்ள பிதாவே தேவனே ஆண்டவரே, இந்த காலங்களில் கூட நீங்கள் எந்த விதத்திலுமே நாங்கள் தோற்று போகாமல் கடைசி பெரியந்தம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டு தொடக்குறவர் மாத்திரமல்ல எங்கள் விசுவாசத்தை தொடக்கிறதும் முடிவு பெரியந்தம் நீங்களே மேய்ப்பராக இருக்கிற அந்த ஓட்டத்தில் நிலைத்திருந்து இந்த ஆதாம வாழப்போலியோ எத்தனையோ கிங்ஸ் எல்லாம் விலை போன மாதிரி விலை போகாமல் ஜூடஸை போல் விலை போகாமல் அந்த கடைசி பெரியந்தம் உங்களை பின்பற்றுறதால காணப்படுற சுத்திகரிப்பும் அந்த உங்களோட நாமத்தை பிரசுத்தமாக்குற அந்த அனுபவத்துக்களை உங்களுக்கு ஏற்றவர்களாக உங்களுடைய பிரசனத்தில் ஜீவிக்கிற அந்த அனுபவம் என்றைக்குமே அந்த எங்களை விட்டு விலை விடாமல் காத்துக்கொள்ளுங்க என்று கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்து கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.